வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில காலி பணியிடங்களை குறித்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாகிருக்கு. இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கறக்கும் நம்முடைய சேனலுக்கு புதிவராக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர்களை அதிக அளவுல நியமிக்க இருக்காங்க. ஸோ கூடுதலாக வேகன்சிஸ் பட்டியலை மாற்றி அமைச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் 3200 பேர் கிடையாது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4000 பேரை உள்ள எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யார் விண்ணப்பிக்கலாம், தகுதி உடையவர்கள் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால விண்ணப்பிக்க முடியும். என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் இருக்கு அப்படின்னாலும் உங்களால விண்ணப்பிக்க முடியாது. கண்டக்ட் லைசன்ஸ் மட்டும் இருக்கு அப்படின்னாலும் உங்களால விண்ணப்பிக்க முடியாது. ஸோ போக்குவரத்து கழகத்துல நீங்க படிக்கிறதுக்கு உண்டான டெஸ்டஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதற்குண்டான மெட்டீரியல்கள் அனைத்துமே நாம விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா நடத்துனர் கல்வி அப்படின்ற ஒரு புத்தகம் ஒண்ணு இருக்கு. ஸோ அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நடத்துனர் கல்விக்கு அப்புறம் இன்னொரு புத்தகம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1 மார்க் கொஷின்ஸ். ஸோ போக்குவரத்து கழகத்துல தமிழ்ல கேட்கிற தமிழ் கட்டாய கல்வி இருக்கு பாத்தீங்கன்னா அதற்கு உண்டான 1 மார்க் கொஷின்ஸும், அதுக்கு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா என்ன மாதிரி கொஷின்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்கு, அதற்கு உண்டான கொஷின்ஸ் பேட்டர்னும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இவைகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. கொரியர் மூலமாக உங்க அட்ரஸுக்கு அனுப்பப்படுங்க. ஸோ கவலையப்பட வேண்டாம். போக்குவரத்து கழகத்துல இந்த வழிமுறைகளை பின்பற்றி உங்களால வேலைக்கு போக முடியும். வீடியோ பிடித்திருந்தால் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.